ஹலோ விவசாயம், தான்சானியாவில் உள்ள ஒரு பரந்த மிகப்பெரிய ஒரு காடு இருக்கு. அந்த வனப்பகுதியில அந்த அளவுக்கு விலங்குகள் இருக்கு. அது சரங்கட்டி வேட்டை சரணாலயம் அப்படின்னு அழைக்கப்படுது. அங்க அதிகமான வேட்டை நடக்கிறதால அந்த விலங்குகளை பாதுகாக்கிறதுக்கெல்லாம் மகண்டே என்ற ஒரு மனிதர் இருக்காரு. அவரு 50 ஆண்டுகளுக்கு மேலாக அங்க விலங்குகளை பாதுகாத்துட்டு வராரு. அவரு பொதுவா காலையிலயும் மாலையிலும் எழுந்திருச்சா அந்த காடுகளை சுத்துறது தான் வழக்கம். அங்குள்ள விலங்குகள் எந்த அளவுக்கு பாதுகாப்பா இருக்கு அப்படின்றத கண்காணிக்கிறது ஒரு வழக்கம் வச்சிருக்காரு. மகண்டே இளம்பருவத்துல இருந்து அந்த சரணாலயத்துல இருக்காரு. அதனால ஒவ்வொரு விலங்கோட குணாதிசயங்களும் அவருக்கு நல்லாவே புரியும். அதனால எல்லா விலங்குகள்கிட்டையும் நல்லா பழகுறாரு. அது மட்டும் இல்லாம அந்த காலகட்டத்தில இருந்து சட்டவிரோத வேட்டையில இருந்து விலங்குகளை பாதுகாக்கிறதுக்கு தன்னையே அர்ப்பணிச்சு கொண்டாரு. அவரது விடாமுயற்சி கருணைக்காக மக்கள் அவரை ஒரு வாழும் புராண கதையா மதிக்கிறாங்க. அவரு தனது வேலையில இருந்து ஓய்வு பெற்றும் கூட அவர் தனது காரை காட்டுக்குள்ள தினந்தோறும் விடுவாரு. அங்குள்ள விலங்குகளை எந்த அளவுக்கு பாதுகாப்பா இருக்குன்னு கண்காணிப்பாரு. முக்கியமா பாத்தீங்கன்னா வயதான விலங்குகள்லாம் ஒரு பகுதியில வந்து இருக்கு. அந்த வயதான விலங்குகள்லாம் எப்படி இருக்கு அப்படின்றது பார்த்துட்டு கண்காணிப்பாரு. அதே சமயத்துல அங்க சில அடிபட்ட காயம்பட்ட விலங்குகளும் அங்க இருக்கும். அந்த விலங்குகளுக்கு எல்லாமே தினமும் சிகிச்சை அளிப்பது இவருடைய வேலையா இருக்கும். அதையும் தினமும் கவனிச்சிட்டு வராரு. இப்படிதான் ஒரு நாள் அவரு காட்டுப்பகுதியா ஜீப்ல போயிட்டு இருக்காரு. வெப்ப காற்று வீசுது. ஆனாலும் அவருடைய ஒரே நோக்கம் நேற்று முன்தினம் அடிபட்ட ஒரு மிகப்பெரிய காண்டாமிருகம். அந்த காண்டாமிருகம் எப்படி இருக்குன்னு பாக்கிறதுக்காக அவர் அங்க போறாரு. அப்படி போய் பார்க்கும்போது அங்க அந்த காண்டாமிருகம் நின்றுட்டு இருக்கு. அவர் தூரத்துல இருந்து அதை கவனிக்கிறாரு. அந்த காயம் மிகப்பெரியதா இருக்கு. அந்த காயம் சீக்கிரம் ஆறிடணும் அப்படின்னு அவர் வேண்டிக்கிறாரு. அதே நேரங்கள்ல கொஞ்ச நேரம் கழிச்சு உடல் முழுவதும் வேர்க்குது. அவருக்கு திடீர்னு நெஞ்சில ஏதோ குத்துற மாதிரி இருக்கு. இப்ப அவருக்கு நெஞ்சு வலி வருது. அவர் அப்படியே சுருண்டு கீழே விழுறாரு. இத பக்கத்துல மூசாவும் லியாவும் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்க அங்கிருந்து ஓடி வராங்க. ஓடி வந்து அவர் நெஞ்சை பிடிச்சு அழுத்துறாங்க. ஆனாலும் அவர் உடல் முழுவதும் சோதனை செய்யறாங்க. அவர் எப்பொழுதும் நெஞ்சு வலிக்காக வச்சிருந்த மாத்திரைய அன்னைக்கு மறந்து போய் வந்திருக்காரு. அதனால அவர் உடல் முழுவதும் மாத்திரை தேடி பாக்குறாங்க. மாத்திரையை காணோம். இப்ப அவங்க வேற வழியில உடனடியா ஆம்புலன்ஸ் வேணும் அப்படின்னு போன் பண்றாங்க. ஆம்புலன்ஸ் அங்க வந்து சேருது. உடனடியா அவரை ஆம்புலன்ஸ்ல கொண்டு போயிட்டு மருத்துவமனையில சோதனை பண்றாங்க. ஆனா டாக்டருங்க வரும் வழியிலே இறந்துட்டதா சொல்றாங்க. இப்ப எல்லோரும் சோகமா வராங்க. முக்கியமா லீசாவும் லியோவும் எப்பொழுதும் அவர் கூடவே இருந்திருக்கிறவங்க. அவங்க ரொம்பவே வருத்தமா வராங்க. இப்ப அவரது மனைவிக்கும் தகவல் தெரிவிக்குது. அவருடைய மனைவியும் அங்க வந்து பாக்குறாரு. இப்ப அது மட்டும் கிடையாது, அங்க வேலை செய்யற அனைத்து தொழிலாளர்களுமே இப்ப அவர்கிட்ட வராங்க. இப்ப அவரு சரணாலயத்திலே வாழ்ந்தால இங்கே அவர் அடக்கம் செய்யறதா எல்லோரும் பேசிக்கிறாங்க. இப்படி பேசிட்டே இருக்காங்க. இப்ப திடீர்னு காட்டுப்பகுதியில இருந்து ஒரு பயங்கர சத்தம் வருது. அது என்னன்னு திரும்பி பாக்குறாங்க. ஒரு பெரிய சிங்கம் அப்படியே நடந்து வந்து இருக்கு. எல்லோரும் பயந்து அலறிச்சு ஓடுறாங்க. அந்த சிங்கம் கொஞ்சம் கொஞ்சமா மகண்டோவை நெருங்கி வருது. எல்லோரும் ஓடி ஒளியறதுக்கு இடம் தேடுறாங்க. ஓடி ஒளிஞ்சு என்ன நடக்குதுன்னு பாக்குறாங்க. இப்ப அவங்க பார்த்துட்டே இருக்கும்போது அந்த சிங்கம் மெதுவா அவரை சுத்தி சுத்தி வருது. சுத்தி வந்து ஒரு இடத்துல அப்படியே நிக்குது. நின்னு அவருக்கு நினைவஞ்சலி கொடுக்குற மாதிரி அப்படியே நின்னு பார்த்துட்டே இருந்திருக்கு. இதை பார்த்து எல்லோருக்கும் ஆச்சரியம். இப்ப அவரது மனைவில இருந்து மூசா, லியோ மத்த அனைவருமே அங்க வராங்க. இங்க வந்து இந்த நெகிழ்ச்சியான காட்சியை பாக்குறாங்க. ஏன்னா அந்த சிங்கம் 15 வருஷத்துக்கு முன்னாடி பயங்கரமா அடிபட்டு போய் ஒரு வேட்டை பொறியில இருந்து சிக்கி இருந்தது. இத மகண்டே உடனடியா பார்த்துட்டு அந்த சிங்கத்தை காப்பாத்தி கொண்டு வராரு. இப்ப அந்த சிங்கத்தை கண்ணுங்கிறதமா பாக்குறாரு. ஒரு கால் முழுவதும் செயல இருந்து போகுது. அதாவது சுத்தமா அந்த பொறியில சிக்கி அவர் காலை வெட்டி இருக்கு. அதுல மிகப்பெரிய காயம் ஏற்பட்டிருக்கு. இப்ப அந்த சிங்கத்தை 5-6 மாசம் அவர் கண்காணிச்சு அதுக்கு மருத்துவ உதவி செஞ்சு அதை பாதுகாத்து வர்றாரு. இப்ப அவர் படிப்படியா பாதுகாத்துட்டே வர்றாரு. ஒரு நேரத்துல மகண்டே எப்பெல்லாம் வந்து அங்க வராரோ அப்பெல்லாம் அவர் கூடவே அந்த சிங்கமும் சுத்திட்டு இருக்கும். அது முக்கியமா பாத்தீங்கன்னா காலைல எந்திரிச்சா மகண்டாவுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு விசுவாசம் உள்ள ஒரு சிங்கம் தான் அந்த சிங்கம். அது மட்டும் இல்லாம அவருக்கு எங்க போறாரு, என்ன பண்றாரு, அவருக்கு ஏதாவது வந்து ஆபத்து ஏற்படுதா அப்படின்னு அப்படி ஆபத்து ஏற்பட்டா கூட உடனடியா அந்த சிங்கம் போய் அதை தடுக்கும். அந்த அளவுக்கு விசுவாசம் அவர் மீது வச்சிருக்கு. இதை மக்கள்கிட்ட அவர் சொல்லும் போது யாருமே இதை ஏத்துக்கல. எல்லோரும் சிரிச்சாங்க. ஆனா தற்பொழுது அந்த சிங்கம் வந்து நிக்கும் போது எல்லோரும் அதிர்ச்சியின் உச்சிக்கே போறாங்க. இப்ப மகண்டோவை அங்கேயே அடக்கம் பண்ணலாம் அப்படின்னு எல்லாரும் பக்கத்துல வராங்க. இப்ப சிங்கமும் அமைதியா உட்கார்ந்துருக்கு. எந்த ஒரு சீட்டமும் இல்ல. இப்ப மகண்டோவை தூக்கிட்டு போறாங்க. சிங்கமும் பின்னாடியே வருது. தூக்கிட்டு போயிட்டு அங்க ஒரு காட்டுல வச்சு அங்க குழியை தோண்டி அங்கேயே அடக்கம் பண்றாங்க. அடக்கம் பண்ணிட்டு எல்லோருமே பிரார்த்திக்கிறாங்க. ஆனா இந்த சிங்கம் மட்டும் நகரவே இல்ல. அங்கேயே வந்து உட்கார்ந்துருக்கு. இப்ப எல்லோருக்கும் ஆச்சரியம். எல்லோருமே அந்த சிங்கத்திடம் அவர் போய் சேர்ந்துட்டாரு, இனிமே அவர் வரமாட்டாரு, நீ உங்களுடைய காட்டுக்கு போ அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. ஆனா சிங்கம் அப்படியே வந்து உட்கார்ந்து இருக்கு. இப்ப மறுநாள் வராங்க. மறுநாளும் அந்த சிங்கம் அந்த இடத்த விட்டு நகராம அப்படியே உட்கார்ந்து உட்கார்ந்து இருக்கு. இப்படியே காலங்கள் நகருது. ஒரு வருஷம் ஆகுது. அடுத்த வருஷத்துல திரும்பி வந்து பார்க்கும்போது அடுத்த வருஷத்துல மகண்டாவோட மனைவி வந்து அங்க பாக்குறாங்க. அந்த சிங்கம் எலும்பு தோலமா அப்படியே நின்று இருக்கு. இதை பார்த்துட்டு அவங்க ரொம்பவே வந்து அழுதுறாங்க. ரொம்பவே மனம் உடைஞ்சு போறாங்க. இப்ப அந்த சிங்கத்துக்கு
ஏதாவது உதவி செய்யணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. ஏன்னா அங்க பக்கத்துல வர ஏதாவது முயல் அந்த மாதிரி விலங்குகளை சாப்பிட்டு அது வாழ்ந்துறதால வேட்டைக்கு செல்லாததால அந்த விலங்கு ரொம்பவே மெலிஞ்சு போயிருக்கு. இப்ப காலங்கள் நகருது. இப்ப அந்த சிங்கத்துக்காகவே அங்க ஒரு குடியில வந்து அமைக்கிறாங்க. அந்த குடியில அமைச்சு அந்த சிங்கம் அங்க தங்குற மாதிரி ஒரு வழியை வந்து வைக்கிறாங்க. இப்ப அந்த சிங்கத்துக்கு தேவையான அனைத்துமே அங்க வரப்போறவங்க அங்க உள்ளவங்க எல்லோருமே உணவு தராங்க. இதுக்கு முன்னாடி கூட ஹாச்சிகோ என்ற ஒரு நாய்க்குட்டி ஒருத்தர் காத்திருந்து பெரும்பாலான மக்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஹாச்சிகோட கதை வேற மாதிரி. அமெரிக்காவில ஜோசப் என்பவர் விமான நிலையத்துக்கு வராரு. அப்படி விமான நிலையத்துக்கு வரும்போது நாய்க்குட்டி ஏத்திட்டு போவோம். ஒரு நிறுவனம் அங்க நிறைய பெட்டிகள் அடுக்கி வச்சு ஏத்திட்டு போகுது. அப்படி ஏத்திட்டு போகும்போது அங்க ஒரு நாய்க்குட்டி தவறி கீழே விழுந்துருது. அந்த நாய்க்குட்டிய யாருமே வந்து பார்க்கவே இல்லை. இப்ப ஜோசப் அங்க போய் பாக்குறாரு. அந்த நாய்க்குட்டி அடைஞ்சிட்டு கிடக்கு. அந்த நாய்க்குட்டி பிறந்து வெறும் 1 மாசமே ஆன ஒரு குட்டி தான். அதை பார்த்துட்டு அவர் பார்க்காத மாதிரி போவதுக்கு அவருக்கு மனசு வரல. திரும்ப அந்த நாய்க்குட்டி எடுத்து கொஞ்சிட்டாரு. பாக்குறாரு ரொம்பவே அழகா இருக்கு. இப்ப இந்த நாய்க்குட்டி எடுத்துட்டு நேரா கவுண்டருக்கு போறாரு. இந்த நாய்க்குட்டி வந்து யாருன்னு தெரியுமா, இது என்னன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு அவர் கேட்கிறாரு. இப்ப அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது அப்படின்ட்டு அவங்களும் வந்து விட்டுறாங்க. இப்ப இந்த நாய்க்குட்டி தூக்கிட்டு நேரா அவரோட நண்பர்கிட்ட போறாரு. அவரோட நண்பரு அந்த நாய்க்குட்டிட்ட ஒரு டேக் இருக்கு. இந்த நாய்க்குட்டி ரொம்பவே அதிர்ஷ்டமான ஒரு நாய்க்குட்டி. இது ஹாங்காங்ல இருந்து வந்திருக்கு அப்படின்னும் அது இம்போர்ட் ஆகும்போது எங்கேயோ தவறி விழுந்துச்சு அப்படின்னும் அவர் சொல்றாரு. ஆனா ஒரு விஷயம் என்னன்னா அவருடைய மனைவிக்கு நாய்க்குட்டியே பிடிக்காது. இப்ப நாய்க்குட்டி என்ன பண்றதுன்னு அவர் பலவிதமா யோசிக்கிறாரு. இவரும் வீட்டுக்கு வந்து எட்டு வர்றாரு. அவருடைய மனைவி தெரியாம ஒளிச்சு வைக்கிறாரு. ஆனா அன்னைக்கு ராத்திரி அந்த நாய்க்குட்டி எந்திரிச்சு அவங்க 2 பேரும் படுத்திருக்கும் போது காலை பிடிச்சி இழுக்குது, கால் நக்குது. இதை பார்த்துட்டு அவருடைய மனைவி பயங்கரமா வந்து அதிர்ந்து போய் கத்துறா. ஆனா அதே நேரத்துல அந்த நாய்க்குட்டி அப்படியே அமைதியா வந்து உட்காந்துருக்கு. இப்பதான் அந்த நாய்க்குட்டி ஏது எப்படி நீ தான் கொண்டு வந்து அப்படின்னு பயங்கரமா கத்துறா. ஆனா அதே நேரத்துல ஆமா அந்த நாய்க்குட்டி தனியா வந்து பரிசு வச்சிருந்தது, அதனாலதான் நான் கொண்டு வந்து அப்படின்னு சொல்றாரு. ஆனா அவருடைய மனைவி பயங்கரமா கோபப்படுறா. இந்த நேரத்துல உடனடியா இந்த நாய்க்குட்டி எங்கேயாச்சும் கொண்டு விட்டுரு, நாளைக்கு இந்த நாய்க்குட்டி இருக்கக்கூடாது அப்படின்னு அவர் சொல்றா. இப்ப திரும்பவும் ஏற்பட்டு போய் பல விதமா கேட்கிறாரு. ஆனா யாருமே இந்த நாய்க்குட்டியை பத்தி தெரியாதுன்னு சொல்றாங்க. இப்ப அவர் திரும்ப வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்து அந்த நாய்க்குட்டி ரொம்ப செல்லமா பாக்குறாரு. இப்ப திரும்ப போஸ்டர் வந்து அடிக்கிறாரு. இந்த நாய்க்குட்டி ஏர்போர்ட்ல தவறிச்சு, யாராவது தெரிஞ்சவங்க இருந்தா உடனடியாக எங்களுக்கு கால் பண்ணுங்க அப்படின்னு அவர் போஸ்டர் வந்து ஒட்டுறாரு. ஆனா போஸ்டர் ஒட்டி பல நாட்கள் ஆகுது, யாருமே வரல. இப்ப நாய்க்குட்டி அவர்கிட்ட ரொம்ப நெருக்கமா பழகிறது. இப்ப அவர் நெருக்கமா பழகினதும் ரொம்ப பாசமா அந்த நாய்க்குட்டியை வளர்த்துட்டு இருக்காரு. இப்ப காலங்கள் ஓடுது. அவருடைய மனைவியை விட அந்த நாய்க்குட்டியை ரொம்பவே நேசிக்கிறாரு. அவனோட மகளுக்கு கல்யாணம் நடக்குது. எல்லோருமே அந்த நாய்க்குட்டி மேல அதிக சந்தோஷமா இருந்திருக்காங்க. இப்ப அந்த நாய்க்குட்டிக்காக தனியா ஒரு வீடு வந்து வச்சு அந்த வீட்லயே அதை வந்து வளர்க்கிறாரு. வந்து போயிட்டு இருக்காரு. அவர் ஒரு டீச்சர், அதாவது மியூசிக் ஆசிரியர். இப்ப தினந்தோறும் அகாடமிக்கு போயிட்டு மியூசிக் கத்து கொடுத்துட்டு திரும்ப வர்றாரு. அந்த நாய்க்குட்டியும் அவர் பின்னாடியே போயிட்டு தினந்தோறும் அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல உட்காந்து அவர் பார்த்துட்டே இருந்திருக்கும். அப்படியே தினந்தோறும் அவர் மியூசிக் போயிட்டு அவர் வரும்போதெல்லாம் அந்த நாய்க்குட்டி ரொம்ப காத்திருந்து அவர் வரும்போது அழைச்சிட்டு வரும். இப்ப அந்த நாய்க்குட்டிய அந்த ஏரியாவுக்கு தெரியாத ஆளே இல்ல. ஏன்னா இந்த நாய்க்குட்டி கரெக்டா அவர் கூட வந்து வரும், அதே போல அவர் கூட போகுன்றது அவங்களும் எல்லோருக்குமே தெரியும். இப்ப எல்லோருமே அவங்களால முடிஞ்ச எல்லோருமே உணவு தராங்க. அந்த உணவுலாம் சாப்பிட்டு அவருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா இப்போ ஒரு நாள் அவர் போனவரு திடீர்னு ஹார்ட் அட்டாக்ல இறந்துடுறாரு. திரும்ப அவருடைய முதலாளி வருவார் அப்படின்னு அந்த நாய்க்குட்டியும் உட்கார்ந்துருக்கு. ஆனா அந்த முதலாளி வரவே இல்லை. அவர் தூக்கிட்டு போயிட்டு அவரை அடக்கம் பண்ணிடுறாங்க. ஆனா இந்த அடக்கம் பண்ண தெரியாம அந்த நாய்க்குட்டி உட்கார்ந்துருக்கு. இப்ப அவருடைய மனைவி திரும்ப வந்து பாக்குறாரு. இந்த ஹாச்சிகோ வந்து இங்க உட்கார்ந்துருக்கிறத பார்த்து அவங்களும் அதிர்ச்சி ஆகுறாங்க. சாரிப்பா, அவர் வந்து இறந்துட்டாரு, நீ வா வீட்டுக்கு அப்படின்னு வீட்டுக்கு வந்து அழைச்சிட்டு போறாங்க. ஆனா வீட்டுல 2-3 நாள் வச்சிருக்காங்க. திரும்பவும் அங்கிருந்து வேகமா ரயில்வே ஸ்டேஷன் வந்துருது. எப்படியாவது திரும்ப வருவார் அப்படின்னு அது காத்துட்டே இருந்திருக்கு. இங்க இருந்து தானே போயிடலாம் அப்படின்ட்டு தூரமான ஒரு இடத்துக்கு அவங்க அந்த நாய்க்குட்டி அழைச்சிட்டு போறாங்க. ஆனா அங்கிருந்து அந்த நாய்க்குட்டி 6 நாள் நடந்து இந்த ரயில்வே ஸ்டேஷன் வந்துருது. இந்த ரயில்வே ஸ்டேஷன் வந்து திரும்ப உட்காந்துறதும் திரும்ப ஒரு நாள் அழைக்கிறதுக்கு வராங்க. அந்த நாய்க்குட்டி ஹாச்சிகோ கெஞ்சறத பார்த்துட்டு அதை அப்படியே விட்டுட்டு போயிடுறாங்க அவருடைய மனைவி. இப்படிதான் வருவார் நினைக்கிறேன், நான் விட்டு செல்றேன் அப்படின்னு ஹாச்சிகோவை விட்டுட்டு அந்த ஊரை விட்டே போயிடுறாங்க. இப்ப ஹாச்சிகோவும் அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல வந்து உட்கார்ந்துருக்கு. ஆனா பல காலங்கள் வந்து உருண்டோடுது. அதாவது வெயில் காலம், இலையுதிர் காலம், எப்படி வந்து காலங்கள் மாறிக்கிட்டே இருக்கு, வருஷங்கள் ஓடிக்கிட்டே இருக்கு. அங்க வர ஒவ்வொருத்தருமே அவங்களால முடிஞ்ச அளவுக்கு உணவு தராங்க. அந்த உணவு சாப்பிட்டு அதே இடத்துல வந்து உட்கார்ந்துருக்கு. எவ்வளவு வெயில், எவ்வளவு மழை, எவ்வளவு பனி பெஞ்சாலும் அது வந்து அந்த இடத்த விட்டு நகரவே இல்லை. தனது முதலாளி வருவார் அப்படின்னு அந்த ஹாச்சிகோ காத்துட்டே இருந்திருக்கு. 15 வருஷம் ஓடுது. நிறைய பத்திரிகை எல்லாம் இந்த செய்தி பரவுது. உடனடியாக பத்திரிகையாளர் வந்து போட்டோ எடுத்து வீடியோ எடுத்து உலகம் முழுவதும் பரப்புறாங்க. இதே நேரத்துல 15 வருஷம் கழிச்சு ஜோசப்போட மனைவி அவருடைய பழைய வீட்டுக்கு போலாம் அப்படின்ட்டு வராங்க. ஆனா வந்து இறங்கும் போது பார்த்தா ஹாச்சிகோ அங்கே உட்காந்துருக்கு. அதை பார்த்துட்டு கட்டி பிடிச்சி அழுகுறாங்க. அவங்களால பேசவே முடியல. அவரு ஒன்ன வீட்டுக்கு எடுத்து வரும்போது நான் வேண்டான்னு சொன்னேன், ஆனா அவரு மேல இவ்வளவு பாசம் வச்சிருக்கேன் அப்படின்னு கட்டி பிடிச்சி அழுகுறா. அந்த நாய்க்குட்டியும் இவளை பாக்குது. அது அப்படியே வந்து விட்டுட்டு திரும்ப போயிடுறா. 18 வருஷம் அப்படியே காத்திருந்து அதே இடத்துல உட்காந்து உயிரை விட்டுருச்சு. இன்னைக்கும் அமெரிக்காவில் இந்த இடத்துல
இன்னைக்கு அந்த ஹாச்சிக்கு காத்துட்டு இருக்க மாதிரி ஒரு சிலையை வந்து வச்சிருக்காங்க. இந்த நிகழ்வு உண்மையிலேயே நடந்த மக்கள் உள்ளங்களுக்கு அப்பாற்பட்ட ஒரு நிகழ்வு தான் இந்த நிகழ்வு. ஓகே நம்மளே இந்த வீடியோ பிடிச்சிருக்கீங்க நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம்.